பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? பால் படிக்கிற காலேஜில் எலெக்ஷன். ஹெச்ஓடி பாலோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பாலோட கிளாஸ்மேட்டில் படிக்கிற பிரவீனும் அந்த எலெக்ஷனில் கலந்துக்கிட்டான். அவன் லஞ்ச் டைமில் பால் கிட்ட வந்து, என்னடா என்னை எதிர்த்து நீ நின்றுடுவியான்னா அப்படின்னு கேட்டான். நான் இந்த காலேஜில் பழகாதவங்களே இல்லை, எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு இந்த புக்கை விட்டா என்னடா தெரியும் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டினான். பதிலுக்கு பால் எதுவும் பேசல, அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறமா நிதானமாக பால் யோசனை பண்ணான். வேற வழி இல்லைன்னு நேராக ஹெச்ஓடி ரூமுக்கு போயிட்டு, சார் கோச்சுக்காதீங்க, இந்த எலெக்ஷன்லலாம் கலந்துக்க எனக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு அதுக்கான தனித்திறமையும் இல்லை சார், ப்ளீஸ் என் பேரை எடுத்துடுங்க சார் அப்படின்னு சொன்னான். ஹெச்ஓடி முதல்ல கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் சரி சரி போப்பா அப்படின்னு அனுப்பிட்டாரு. பால் தன்னுடைய படிப்பில் முழு கவனத்தை செலுத்தினான். பிரவீன் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறமா கிளாஸ் கூட அவனால் அட்டன் பண்ண முடியல. எல்லா வேலையும் காலேஜில் அவனே எடுத்து செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸ் எல்லாமே அவன் தலை மேலே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்துச்சு. பால் நல்ல எக்ஸாம் எழுதினான். இப்போ யூனிவர்சிட்டியிலே நம்பர் 1. ஆமாம், அவன் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் பிரவீனுக்கு 2-3 அரியர் வந்திருக்கு. ஆமாங்க, சில நேரத்தில் நம்ம நம்மளை தாழ்த்திக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாது, கண்டிப்பாக உயர்வு வரும். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. ஆமாங்க, நம்ம யார் முன்னாடி நம்மளை தாழ்த்திக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தரை நோக்கி தாழ்த்தி பாருங்க. God bless you all.